வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் டேஸ்டியான அருமையான ட்ரெடிஷ்னலான ஒரு தேங்காய் பாறை தாங்க செய்ய போகிறோம். இந்த தேங்காய் பாறை ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் இதை முன்னாடி செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 கப்பு ரவை. இந்த ரவை நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைனாலும் நீங்கள் ஒரு வாட்டி இதை வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு அதே கடாயிலேயே இப்போ துருவின தேங்காய் அதையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ 1 கப்பு ரவை எடுத்ததுக்கு 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். கீழே இந்த ஓட்டில் இருக்க அந்த கருப்பாக உள்ளதெல்லாம் ஒட்டை அப்படியே துருவாமல் நல்லா ஒயிட்டாக துருவி எடுத்துக்கோங்க. இதையும் நீங்கள் கண்டிப்பாக கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலராக இப்படி வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு அந்த ஈரப்பதம் போனாவே போதும். இப்போ இந்த துருவின தேங்காய் நல்லா உதிரியாகவே இருக்கும் பாருங்கள். இதையும் ரவை எடுத்து வச்சா அதே பிளேட்லேயே கொட்டிக்கோங்க. இது ஒரு பக்கமாக வச்சுட்டு அதை ஆறட்டுங்க. இப்போ கடாயில் நம்ம 2 கப்பு துருவின தேங்காய், 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதில் பாதி அளவாக 1½ கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி விட்டு இதில் நம்ம ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாக காய்ச்சிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியால் இப்படி கிண்டி விடுங்க. மெதுவாக அது கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது கரைஞ்சிட்ருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ரே இல்லை உங்கள்கிட்ட பிளேட்டு தான் இருக்குன்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கீ விட்டு ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு தேங்காய் ரவை எல்லாம் கிண்டின பிறகு உங்களுக்கு இதுக்கு டைம் இருக்காது. அதனால் இது முன்னாடியே கூட உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜீனி பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. கொஞ்சம் கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டிருங்க. இப்போ செக் பண்ணலாம் பதம் ரெடி ஆகிடுச்சுன்னா. பாருங்கள், நான் கையால் எப்படி தொட்டு பார்க்குறேன், கம்பி பதம் வரவே இல்லை. அதனால் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு கிண்டிகிட்டே இருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கம்பி பதம் எப்படி கையில் ஒட்டி வருது. இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைமு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த ரவா தேங்காய் 2ஐயும் அதில் கொட்டிடலாம். ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணாமல் சிம்லேயே வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக போட்டுட்டு இது நல்லா கிண்டி விடுங்க. பாகு, ரவா, தேங்காய் 3ம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா இப்போ திக்காகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுடுங்க. அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்க்கணுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் கீ சேர்த்துருக்கேன். இதை விட நிறையாலாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தேங்காய் போட்டதுனால தேங்காயினோட ஃப்ளேவரே உங்களுக்கு அதில் நல்லாவே வரும். அதனால் கீ இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ட்ரேக்கு மாற்ற போகிறோம். ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து நீங்கள் ட்ரேயில் கொட்டிவிடுங்க. நீங்கள் முன்னாடியே இப்படி ட்ரேயில் கீயை தடவி வச்சுட்டாதாங்க எடுத்த உடனே இப்படி கொட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது செஞ்சு முடிச்சுட்டு கடாயிலையே வச்சுட்டு அப்புறமா கீயை தடவினாக்கா அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த பாகு முறிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணுறது கஷ்டமாயிடும். பாருங்கள், கரண்டியாலேயே நான் ட்ரேயில் இப்படி செட் பண்ணிட்டேன். இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு நீங்கள் கத்தியால் இப்படி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் கத்தியை வச்சு இந்த மாதிரி பீஸ் போடுறேன். இந்த 2 மணி நேரம் கழித்து கூட ஃபுல்லாக நல்லாவே உங்களுக்கு ஆறலை. இருந்தாலும் நான் கட் பண்ணி மட்டும் வச்சிடுறேன். இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு பீசஸ் வேணுமோ அந்த சைஸில்
நம்ம விருப்பந்தாங்க போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாகவே போட்டு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆறலைனாக்கா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. திரும்ப ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறதுக்காக கட் பண்ண உடனே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக இன்னும் ட்ரை ஆகலை. 2 சைட்லேயும் இப்படியும் நைஃபால் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. உள்ளுக்கு நல்லா இன்னும் ஈரத்தன்மையோடு இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.